அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நம்முடைய போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு சார்பான ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு சிப்காட் காவல்துறை சார்ந்த ஆய்வாளர் திரு முத்தமிழ் செயலாளர் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவரை வீரர்களும் ஒழுக்கி வருகிறோம். துறை ஆய்வாளர் திரு சிறஜி அவர்கள் ஏற்கனவே அவருக்கு மிகவும் அறிமுகமானவர். அவர் நம்மிடையே வந்திருக்கிறார். அவரை வருவது என்று வரவேற்கின்றோம். நமக்கு பள்ளியில் எப்பொழுதுமே நம்முடைய வளர்ச்சிக்கு குறைப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒசூர் மாநகருடைய கல்விக்குழு தலைவரும் மாவட்ட உறுப்பினருமான திரு எஸ் ஸ்ரீதர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரை வருவது என்று வரவேற்போம். பல்வேறு பணிகளிலேயே வந்திருந்து நமக்கு விழிப்புணர்வை உரையாற்ற இருக்கக்கூடிய சிப்காட் காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் திரு முத்தமிழ் செயலாளர் அவர்கள் உங்களிடையே பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும், பள்ளியை சிறப்பாக நடத்துவதும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும், இது உறுதுணையாக இருந்து பள்ளியை சிறப்பாக செயல்படுத்தும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் எனது முதற்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து பசங்களோட கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் நிறைய இருக்கீங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட இன்ட்ராக்ஷனா பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பேசுறது மட்டும் பேசுறது நீங்க கேட்கறது வந்து அர்த்தம் இருக்காது. இங்க இருக்கிற எத்தனை அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அப்படியே கேட்டுக்கொண்டாலும் இந்த ஸ்டூடெண்ட்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற அப்பா அம்மா 2 பேர் இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் அதிகபட்சம் 5 பேர். சரி, இதுல டிகிரி வரைக்கும் படிச்சவங்க அப்பா அம்மா டிகிரி வரைக்கும் ஒரு 20 பேர். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நம்ம அப்பா அம்மா யாரு படிக்காதவங்க, இன்க்ளூடிங் எங்க அப்பா அம்மா தான். எங்க அப்பா வந்து 3வது, எங்க அம்மா வந்து 8வது. நானும் அந்த அப்பா அம்மாவும் படிக்காத விவசாய குடும்பம் தான். இப்ப இப்படி இருக்கிற நிலைமையை வந்து நீங்க வந்து படிக்க வந்திருக்கீங்க. இப்ப எல்லாம் +2 இருக்கீங்க, +1 8 வரைக்கும் உங்களுக்காக கவர்மெண்ட்டுகள் வந்து இப்ப நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துட்டே வராங்க. எதுக்காக கொடுத்துட்டு வராங்க? பெண்கள் மற்றும் ஆண்களுடைய படிப்பறிவு முன்னேறினா மட்டும்தான் ஒரு நாடு ஒரு குடும்பம் முன்னேற முடியும். படிப்பு இல்லாம சில பேர் சொல்லுவாங்க, ஆஹா படிப்பு இல்லாம சாதிச்சவங்க எத்தனையோ பேர். படிப்பு இல்லாம சாதிக்கிறவங்க விரல் விட்டு சொல்லலாம், 5 பேர் 6 பேர்னு நம்பர்ஸ் சொல்லலாம். ஆனா படிச்சா மட்டும்தான் எல்லாமே சாதிக்க முடியும். அந்த படிக்க வர்றதுக்கு உங்களுக்கான முயற்சிகள் வந்து அரசாங்கம் செய்யும் போது அதை நீங்க பயன்படுத்திக்கணும். இங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களோட உங்களை தான் அதிகமாக எடுத்து பார்ப்பாங்க. படிங்க படிங்க, நீ நம்மளோட படிக்கிறது வந்து இன்னும் படி அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் அவங்களுக்கு சொல்றத விட ஸ்கூல் நேரம் தான் அதிக நேரம் உங்களுக்கு பண்றாங்க. அதை நீங்க எப்பவுமே பயன்படுத்திக்கணும். அடுத்தது உங்களுக்காக நீங்க வந்துருக்கிறதுனா போதைப் பொருள் விழிப்புணர்வு. எதுக்காக இதை உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த வயசுல இருந்து அந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகலன்னா நீங்க உங்க வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அதுக்காக 5 மலையாவது 50 மலையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இப்ப இருந்துதான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். எல்லாருடைய மனமும் வந்து 2 மனம். அது தெரியுமா எல்லாருக்கும்? குரங்கு மனம் சொல்லுவாங்க, இன்னொன்னு நல்ல மனம் சொல்லுவாங்க. குரங்கு மனம் வந்தா என்ன ஆகும்? என்ன குரங்கு மனம் தான் தப்பு தப்பாக நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த குரங்கு மனத்துக்கு போகக்கூடாது. 2 மனம் மைண்ட்ல வந்து கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். இப்ப எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியக்கூடியது என்னது? கான்சியஸ் மைண்ட். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கான்சியஸ் மைண்டை டாமினேட் பண்றது எது? சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டை வந்து நீங்க டாமினேட் பண்ண விடவே கூடாது. எல்லா சப்கான்சியஸ் மைண்டும் கெட்ட வழி பக்கம் தான் போகும்.
இது போலாமா இது போலாமா அது போலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு வந்து உண்மையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அதை ஓவர் கம் பண்ணி கான்சியஸ் மைண்ட்ல நீங்க இருக்கணும். கான்சியஸ் மைண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களை வெளில யாருமே கிடையாது. எப்பவுமே காலையில எந்திரிக்கும் போது 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுல எந்திரிப்பாங்க படிக்கிறதுக்கு. எழும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா, 5 நிமிஷம் தூங்கலாம், அம்மா 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 5 நிமிஷமா 10 நிமிஷமா அப்படிதானே கேட்குறீங்க. ஆனா எந்திரிச்சிட்டு நீங்க புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆகும். அதுக்கு மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். விளையாட்டுக்கு போனாலும் நீங்க கிரவுண்டுக்கு காலையில போகணும்னு நினைச்சீங்கன்னா எந்திரிச்சிடணும். அப்ப ஐயோ 5 நிமிஷம் உங்களுக்கு நல்ல கம்பெனி போகணும் தூக்கம் வரும். இது உண்மையான சொல்லிட்டே இருக்கணும் 5 நிமிஷம். ஆனா அது மீறி வரணும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற 2 மாதத்துல எப்பவுமே நீங்க கான்சியஸ் மைண்டா இருக்கணும், ஸ்டெடியா இருக்கணும். இதுதான் என்னுடைய டெசிஷன் அப்படின்னு. இப்போ நீங்க போதை பொருள் ஒழிப்பு எதுக்கு கொண்டாடுறோம்னா, வெளியே போனீங்கன்னா குட்டா கடை இருக்கும், பக்கத்துல போனா டாஸ்மாக் கடை இருக்கும். பசங்களுக்கு தான் முக்கியமா, எல்லாருமே பண்ணுவீங்க கூலிட்டு இல்லைன்னா குட்டா என்ன பண்ணுவீங்க, டாஸ்மாக் கடையில வீடு ஸ்கூல் போகாத ஃப்ரெண்ட் எவ்வளோ சொல்லுவான், சார் ஏய் வாடா வீடு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும், அந்த 5 நிமிஷம் நல்லா தான் இருக்கும் உனக்கு. அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து நீ 60 வயசு வரைக்கும் அடுத்தது உன் குழந்தை வளர்ந்து உன் குழந்தைய படிக்கணும். குடியாரனை பார்த்தா என்ன சொல்றீங்க, அவன் குடியாரன், அது குடியார ஃபேமிலி அப்படின்னு அவங்க யாராவது போனீங்களா, அந்த ஃபேமிலி பார்த்தா போனீங்களா, போறதில்லை. அதனால உங்களுக்கு முக்கியமா வந்து சப்கான்சியஸ் மைண்ட் அதிகமா உங்களுக்கு தான் இருக்கும். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஓவர் கம் பண்ணணும். படிக்காத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நாள் போட்டு வர்றாங்க, ஒரு நாள் குடிச்சு வர்றாங்க. அடுத்தது நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, சார் இப்படியெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்த வேணாம்ன்றீங்க, ஆனா எதுக்காக வந்து டாஸ்மாக் இருக்கு கடைகள்லாம் வைக்கணும். எப்பவுமே என்னது நல்லது இருக்கு நல்லது கெட்டது இருக்கு சொல்றது தான் சொன்னேன். சப்கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட். ஒரு கொரோனா வந்ததுல என்ன இருக்கும், அந்த கொரோனா பேர் ஞாபகம் இருக்கா, வைரஸ் எத்தனை வைரஸ் இருக்கு, 600 வைரஸ்கள் இருக்கு. அதுல ஒரு வைரஸ் என்னது கொரோனா வைரஸ். எத்தனை வைரஸ் நல்ல வைரஸ் இருக்குல்ல, நமக்கு எது தேவை, நல்ல வைரஸ் தான் தேவை. கொரோனா கெட்ட வைரஸ் இருக்குதுன்னா கொரோனா வரும்போது யாராவது ஒருத்தர் போய் நோக்கமா, அப்பா அம்மா என்ன பண்ணோம், தண்ணியில 3 வீட்டு வீட்டில் தண்ணி கொண்டு இருக்குன்னு சொன்னால அதே மாதிரி தான். கெட்டது இருந்தாலும் அது எதுக்காக வைக்காதுன்னா, டாஸ்மாக் கவர்மெண்ட் போடுறது ரொம்ப நேரம் கிடையாது, ஒரே ஆண்டுல முடியணும். ஆனால் கள்ளச்சாராயமும் ஸ்பிரிட் போன்ற விச போதைப் பொருட்கள் வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஓப்பனா வரும். ஓப்பனா வர ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதை போய் குடிச்சு நிறைய செத்துருவாங்க. அந்த ஒரு மனித உயிரிழப்பை தடுக்கலாம் இதை ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம போகணும். நம்மளுக்கு வந்து எல்லாம் பிடிக்காதது. உங்களுக்காக வேண்டிய டாஸ்மாக் குட்டா வேண்டிய டாக்டர் உங்களுக்காக இல்லை. இதை வந்து பழக்கத்தை ஏற்கனவே பழகினவங்க விட முடியாதவங்க அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கும் கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி வைக்கிறாங்க. அந்த பக்கம் போகாம நீங்க வந்து உரக்கடை இருக்கு, மருந்து கடை இருக்கு, நம்ம பயிர்களுக்கு நிறைய பயிர்கள், அது என்ன மருந்து அடிக்கணுமா இல்லையா, எதுக்காக அந்த மருந்து கெட்டது நம்ம குடிக்க முடியுமா, அதை குடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் கெட்டது எது இருக்கோ அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது. நீங்க கொஞ்ச நேரம் யோசனை பண்ணணும். யோசனை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து எதிர்காலத்துல சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அரசாங்கங்கள் நிறைய உதவிகள் பண்ணிட்டே இருக்காங்க. இத்தனை வந்து லேடிஸ் ஸ்டூடெண்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே பெண்கள் முன்னேறினா அந்த நாடு முன்னேறும். மற்ற எல்லா ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட் வந்து நல்ல படிப்பறிவில் முன்னேறி இருந்தால்தான் நம்ம இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிறோம். அதுக்கு உறுதுணையா நீங்க தமிழ்நாட்டை மேலும் மேலும் வளர வைக்கிறது ஒரு ஊன்றுகோல இருந்து துணையாக இருந்து தமிழ்நாட்டையும் உங்கள் குடும்பத்தையும் நல்ல வகையில் வாழ வைக்கிற உதவி செய்யுமாறு இந்த போதைப் பொருட்களுடைய ஒரு உரிமையை இருந்து எதிர்வரும் காலங்களில் நாங்கள் கண்டிப்பாக போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டோம் என்ற இன்று முதல் உரிமை இருந்து வாழ்க்கையை கடைசி வரை செயல்பட வாழ்க்கை விளைவுகளை பண்ணணும். இன்ஸ்பெக்டர் சார், அப்புறமா எஸ்ஏ சார், சார் தேங்க்யூ ஃபார் கமிங் சார். சார் வந்து நைட்டு 10:30 சார் வந்து ஃபோன் பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்க ஸ்கூல் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நைட் 10:30 சொல்கிறாங்க. எனக்கு தகவல் வந்து செலக்ட் ஆகல. ஸோ திரும்பி நான் பிஸியாக பேசியிருக்காங்க. பட் சார் இவங்க கண்டிப்பாக வர ஸ்கூலுக்கு
அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கு எவ்வளோ விசேஷ இருந்தாலுமே சார் வந்து நம்ம ஸ்கூல் மேல ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் எதுக்கு அப்படின்னா ரொட்டீன் சார் கேட்டே இருப்பாரு. எப்படி இருக்குது நான் எல்லாம் அப்டேட் சார் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம ஸ்கூல்ல என்ன நிகழ்ச்சி நடக்குது என்ன ஏது சார் இவங்களுக்கு அப்ரிஷியேஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. சார் தேங்க்யூ சார். சார் ஒன் மோர் ரிக்வெஸ்ட் சார், மெயினாக வந்து எஸ்எஸ்சி ப்ளஸ் டூ வந்து நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவோம் சார். மார்னிங் 8 o'clock ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க அண்ட் ஈவினிங் 5:30 6 o'clock ஸ்டூடெண்ட்ஸ் 6 o'clock தான் போவாங்க. மெயினாக வந்து அந்த டைம் வந்து ஊரில் வந்து கொஞ்சம் ரவுண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம டீம் கொஞ்சம் அலர்ட் பண்ண அப்படின்னா நம்ம மெயினாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே போயிட்டு இருப்பாங்க. அதர்ஸ் பசங்க எல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறது ரவுண்ட்ஸ் போவாங்க சார். பட் 5:30 6 o'clock ஒரு 1 hour மார்னிங் 1 hour ஈவினிங் பேக்ரவுண்ட் வந்து அலர்ட் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஏன்னா நிறைய பேர் வேற வேற சேர்ந்து வந்து எல்லாமே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஓடுல இருக்குது சார். ஸோ எல்லாமே டைம் பசங்க ஓடுது. அது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண கொஞ்சம் இருக்குது சார். தென் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு இன்னொரு இது மாதிரி வந்து இது புது ஒரு டாஸ்க் நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நீங்கள் கிளாஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க. 10:30 bell இருக்குது. This is the time for drinking water and 2:30 bell இருக்குது. This is the time for drinking water. அடிக்கா on the time not photo session. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி குடிங்க. ஏன்னா 11:30 11 o'clock interval and 3 o'clock interval இருக்கிறீங்களா? ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ முழுசா எல்லாமே போட்டோ செக்ஷன் எல்லாமே நான் போட்டோ டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் டீச்சர்ஸ். ஏன்னா பட் ஆனால் நாட் போட்டோ செக்ஷன்ஸ் நீங்கள் முழுசா அது ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாட்டிலே we are the first இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்குது. அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் ப்ரைவேட் ஸ்கூலிங் ப்ரோக்ராம் யாரும் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. we are the role models. என்டையர் தமிழ்நாட்டிலே நாங்கள் ரோல் மாடல்ஸ். இது வந்து ஒருத்தனால இல்லை, டீம் ஒர்க். டீச்சர் சொன்னாங்க இல்லை, எல்லாருமே 2000 மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்ணா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சக்சஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து எல்லாருமே கோஆபரேட் பண்ணுங்க. டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அந்த பெல் அடிக்கும் போது அந்த அவேர்னஸ் வந்து வித்வுட் ஃபைல் நீங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஓகேங்களா? தென் மோரோவர் இப்போ சார் வந்து போதை பொருள் பற்றி சொன்னாரு. ஸோ மேக்ஸிமம் 2 லீவ் நம்ம ஸ்கூல்ல அளவு இல்லை சார். பட் ஆகவே கண்டிப்பா நம்ம அதை தடை பண்ணிடுவோம் சார். கண்டிப்பா எஸ்பெஷலி பாய்ஸ் நாம எல்லாமே நாங்களும் வாய்ப்பு பண்ணிருக்கோம். பட் லாஸ்ட் இயர் அங்கங்க கொஞ்சம் இருந்து, பட் இந்த இயர் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஸ்பெஷல் பர்சன்ஸ் வந்து கண்டிப்பா நாம காமிக்கணும். இது வந்து நம்ம எல்லாரோட ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? +1 +2 எஸ்எல்சி மோரோவர் கொஞ்சம் நீங்க ஏன்னா நெக்ஸ்ட் கமிங் ஜெனரேஷனுக்கு நீங்க எல்லாம் ரோல் மாடல்ஸ். யூ ஷுட் கோஆபரேட் எவ்ரிவன். தேங்க் யூ. சார் கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப இதுமே வீணா. ஸ்டைல்னு சொல்லி போதை தேடி போனா அழகான இந்த வாழ்க்கை அலைஞ்சிருமே வீணா. போதை ஒரு கேட்கும் இல்லை, மண்ணாடி காட்டும் இல்லை, உனக்கு சார் வந்து பேட்ரோலிங் கேட்டாங்க. பேட்ரோலிங் கண்டிப்பாக வரலாம். இருக்கிற இதுலெல்லாம் போலீஸ் யூட்டிலைஸ் பண்ணணும். இருக்கிற போலீஸ் வந்து மினிமம் இருக்கிற போலீஸை உங்களுக்காக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறோம். அடுத்து வந்து ஒசூரில் வந்து நம்ம ஏசி சார் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க 24/7. நீங்கள் எந்த டைம் வேணாலும் ஒரு பேனர் இங்கே வைக்க சொல்கிறேன்.
ஈவினிங்ல நாளைக்கு வச்சுருவோம் அந்த நம்பரோட அந்த பேனர். நீங்கள் வீட்டில் அப்பா அம்மா போகிற வழி, இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது இஷ்யூஸ் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு மெசேஜோ நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டா கூட அட்டன் பண்ணுவாங்க. 24/7 உங்களுடைய ஹெல்ப்புக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாமே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லும் சேர்ந்து காவலன் ஆப்னு சொல்லி நம்ம பிளே ஸ்டோரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எனி எமர்ஜென்சினா நீங்கள் செல்லில் நம்பர் டைப் பண்ண வேண்டாம், நீங்கள் செல்லில் அந்த ஷேக் பண்ணாவே போதும், கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். அடுத்த ஃபியூ மினிட்ஸில் போலீஸ் அங்கே இருப்பாங்க. உங்கள் லொக்கேஷனோட இப்போ ஷேர் ஆகிடும். எனி எமர்ஜென்சி எந்த நேரம்னாலும் காவலன் எல்லா டீச்சர்ஸ் மேக்ஸிமம் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. எந்த டைம் நைட் எங்கேயாவது பசங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா இவங்களெல்லாம் நீங்கள் அதை எடுத்து 2 ஷேக் பண்ணால் போதும், கண்ட்ரோல் ரூம் வந்துடும். கண்ட்ரோல் ரூம் வந்து உங்கள் லொக்கேஷன் இருக்கிறதுனால அடுத்த ஃபியூ மினிட்ஸில் போலீஸ் ரீச் ஆகிடுவாங்க. அதனால் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி மை ரெக்வஸ்ட். இந்த உறுதிமொழி எடுத்தோம்னா அதை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து அருமையான ஒரு ட்ராமா நடத்தி காட்டுறாங்க. அது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உறுதிமொழி: போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை கூறுவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உறுதியாக உறுதி கூறுகிறேன். இது எல்லாமே வாழ்க்கையில கடைசி